டெல்லியில் எரிவாயு குழாய் வெடித்து சிதறி தீப்பிடித்துக் கொண்டது. அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு ஏற்படவில்லை. இந்திய எரிவாயு ஆணைய நிறுவனம் நாடு முழுவதும் எரிவாயு குழாய்களை பதித்துள்ளது. தெற்கு தில்லியில் மோதிபாக் பகுதியில் செல்லும் எரிவாயு குழாய் வெள்ளியன்று காலை திடீரென வெடித்து சிதறி தீப்பிடித்துக் கொண்டது. உடனடியாக தீயணைப்புப் படையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மெட்ரோ ரயில் பணிக்காக பள்ளம் தோண்டும் பணியில் ஈடுபட்டபோது எரிவாயு குழாய் வெடித்து சிதறியுள்ளது. ஆனாலும் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு ஏற்படவில்லை. तो वहाँ से सब लोगों ने बुलाया, फिर हम भागे देखा गाड़ी जितनी गाड़ियाँ सेव कर सकते थे मैंने आगे अपनी गाड़ियाँ की ऊपर वाले लोगों को नीचे लेके आए, घर के बाहर पानी फैला दिया ताकि घर में आग ना पहुँचे। काफ़ी बुरा हाल था, आगे भी आग थी, इस तरफ हर तरफ आगे आग थी। अब जाके सिर्फ कोने तरफ में आ गए, वो बुझाने में लगे। 9:35 पर सुबह दिल्ली फायर सर्विस को ये कॉल मिली है। गैस अथॉरिटी ऑफ इंडिया लिमिटेड गेल की मेन लाइन है, यहाँ से रिंग रोड से गई हुई है, उसके अंदर पंचर हो गया था और उसी की गैस लाइन में ये आग थी, जिसमें हमारी 10 गाड़ियाँ लगी हैं और 1-1.5 घंटे के अंदर हमने ये आग को बुझा दिया है। 3 कारें जली हैं इसमें, बाकी कोई इंजर्ड वगैरह कोई नहीं। ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் நகரம் எனும் இடத்தில் கடந்த ஆண்டு ஜூன் 27ஆம் தேதியன்று எரிவாயு குழாய் வெடித்து சிதறியதில் 18 பேர் உடல் கருகி இறந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.